ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து காவல்துறை சரியாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலா பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவ தான் விஜய் ரசிகர்களுக்கும், தமிழக மக்களுக்கும் வந்து இருக்க போகிறது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சாரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நடந்தது. இந்த பிரச்சார கூட்டத்தில வந்து பயங்கரமான கூட்டம் வந்து வந்தது. அப்ப வந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கருத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்பு வந்து நான் எத்தனையோ பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்கேன். அந்த பிரச்சாரத்தில ஒரு காவல் அதிகாரிகள் கூட பிரச்சார கூட்டத்தில காவல் பண்ண வரமாட்டாங்க. பாதுகாப்பாளரா வரமாட்டாங்க. கூட்டத்துக்கு வெளிய தான் வந்து ஓரமா வந்து நிப்பாங்க. ஆனா இந்த பிரச்சாரத்தில பல காவல் அதிகாரிகள் வந்து காவலுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி வந்து காவல் அதிகாரிகள் ப்ராப்பரா வந்து செய்திருந்தா மற்ற கட்சிகளோட கூட்டத்தில உயிரிழப்புகள் ஏற்படாம இருந்திருக்கும். கரெக்ட்டா வந்து அந்த கூட்டம் வந்து நடந்திருக்கும். காவல் அதிகாரிகள் வந்து தன்னோட கவனக்குறைவால வந்து இப்ப 41 உயிர் வந்து பலியாகி இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிங்கிற விஷயத்த எக்ஸாம்பிளோட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பது இணையதளத்தில பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. காவல் அதிகாரிகள் மத்தியில பல கேள்விகள் வந்து இதை எழுப்பியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாரி வந்து எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.